Jungle. குமரி அஞ்சல் நேயர்களுக்கு வணக்கம். கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்குவதை முன்னிட்டு கடியப்பட்டினம் லால் பேக்கரி ரசாயனம் இல்லாத விதமான கேக் வகைகள் மற்றும் கடல் மீன்களை கொண்டு தயாரிக்கப்படும் தின்பண்டத்திற்கு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு இருப்பதாக அதன் உரிமையாளர் செல்வராஜ் குமரி அஞ்சல் யூடியூப் சேனலுக்கு பேட்டி. இயேசு கிறிஸ்து பிறப்புலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25 மேதி கொண்டாடப்படுகிறது. இந்த மாதம் கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்குவதை முன்னிட்டு கிறிஸ்து பிறப்பை நினைவுகூரும் வகையில் ஆலயங்களிலும் வீடுகளிலும் குடில்கள் அமைத்து வண்ண விளக்குகள் ஸ்டார்கள் போட்டு அலங்கரித்து கேரல் பாட்டு பாடியும் மகிழ்ந்து வருகின்றனர். கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றாலே கேக் வகைகளுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கேக் கொடுத்து கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றனர். குமரியை பொறுத்தவரையில் 1000க்கு மேற்பட்ட பேக்கரிகள் உள்ளன. ஒவ்வொரு பேக்கரியிலும் விதவிதமான கேக்குகள் தயாரிப்பு செய்கின்றனர். ஆனால் கடியப்பட்டினத்தில் இயங்கி வரும் லால் பேக்கரியில் மட்டுமே ரசாயனம் கலக்காத இயற்கையான பொருட்களை கொண்டு பிளம் கேக்குகள், வெண்ணிலா கேக், ஜெல் கேக், சாக்கோ கேக், பட்டர் ஸ்காட்ச் சாக்லேட் கேக் போன்ற பல்வேறு வகையான கேக்குகளை செய்து விற்பனை செய்கின்றனர். அதுபோல் கடல் மீன்களிலிருந்து செய்யப்படும் தின்பண்டங்களுக்கு வாடிக்கையாளர்கள் மத்தியில் அமோக வரவேற்பு இருப்பதாகவும் 3 மாதத்திற்கு ஒரு புது வகையான தின்பண்டங்களை செய்து வாடிக்கையாளர்கள் மத்தியில் நீங்க இடம் பிடித்திருப்பதாக பேக்கரி உரிமையாளர் செல்வராஜ் தெரிவித்தார். அதுதான் நாங்கள் எசன்ஸ் நம்ம மக்களுக்கு இது சாப்பிட்றதுக்கு சார் மைண்ட் வச்சுட்டு கிட்ட ஒரு மணிக்குள்ள ஒரு 500 நாள் இதை பண்ணேன். அதில் என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அந்த பிரேசரில் இல்லைன்னா அது வந்து சாப்பிட்டு ஃபிஷ்ஷுக்கு முன்னாடி சில்லி பொரியல் ஜீரகம் சால்ட் சின்ன ஜீரகம் ஸோ உள்ளே ரிமூவ் பண்ணி அந்த வால் மட்டும் வந்து காணிக்கிறதுக்காக வேண்டி வந்து அந்த ஃபிஷ் நாளைக்கு அதை சாப்பிடுவோம். சார் இது கோலத்தூரி தனி 2000 எக்கி இருக்கு. குறவாக இருந்தாலும் 1000 குறவாக போட்டுருக்கோம். இந்த பேனை போட்டுருக்கோம். ஃப்ரைடு ஃபிஷ் பண்ணும்போது இருந்தோம்னா அதை பொங்கி எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். இந்த மிஷினுக்கு டைட் பாக்ஸ்
25 கிலோ மிக்ஸ் பண்ணி கேக் பண்ணுவோம். சரி சார். வித்தியாசமான டைப்பாக்ஸ் அது மேலே சார். ஃபஸ்ட்டு என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு 20 வருஷம் கல்ஃபில் வந்து பேக்கரி லைனில் ஒர்க் பண்ணி முடிச்சுக்கிட்டு, ஸோ இங்கே ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கலாம்னு வந்தப்போ சரி ஊரில் இப்படி ஒரு பேக்கரி தொடங்குவோம் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து என்னுடைய சொந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு பேக்கரி தொடங்கணும் வந்து தொடங்கி அதுக்கப்புறமா வந்து இவ்வளோ பெரிய லெவலில் வந்து எங்களுடைய ஃபுட்டுக்கு வந்து நிறைய மக்கள் ஆதரவு கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு வகையான கேக்குகள் ரெடி பண்ணும்போது நேச்சுரலான ஃப்ளேவரில் பண்ணணும், கெமிக்கல் ஆட் பண்ணக்கூடாது, நல்ல ஒரு ஃபுட்டு மக்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த பேக்கரியை நாங்கள் உருவாக்கிட்டுருக்கோம் வந்து. இன்றைக்கும் அந்த நேமில் தான் இந்த ஃபுட்டினுடைய ஒரு நேர்மையான ஒரு இதில் வந்து எங்களுடைய பேக்கரி முன்னுக்கு போயிட்டுருக்கோங்க. இது போக இப்போ வந்து எப்படி நாங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்க ஒவ்வொரு பொருட்கள் நாங்கள் வந்து மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். அது டெக்கரேஷன் கேக்காக இருந்தாலும் சரி, வெட்டிங் கேக்காக இருந்தாலும் சரி, எதுவாக நாங்கள் முதல்ல இன்ட்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் எங்கள் பேக்கரிக்கு இருக்குது வந்து. அதுக்கு என்னோட சேர்ந்து என்னுடைய ஸ்டாஃப்கள் அதுக்கு எனக்கு வந்து ஒத்தாசையாக இருப்பாங்க வந்து. இப்போ லாஸ்ட்டில் வந்து இப்போ வந்து சீ ஃபுட் வந்து நாங்கள் நிறைய ரெடி பண்ணி வித்தியாசமான பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற முறையில் அதே மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் வந்து. அதுக்கும் நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு வந்து. கூடிய சீக்கிரம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். கடலில் கிடைக்கக்கூடிய என்ன மீனாக இருந்தாலும் நம்ம அதை பண்ணிடலாம் வந்து. கடலில் கிடைக்கக்கூடிய எல்லா வகையான மீனாக இருக்கட்டும், இறாலாக இருக்கட்டும், சிப்பியாக இருக்கட்டும், சங்காக இருக்கட்டும், ஸோ என்ன எல்லாமே வந்து ஹெல்த்தி ஃபுட்டு பார்த்து வந்து மீனில் வந்து ரெடி பண்ணி நாங்கள் செய்து கொடுத்துட்ருக்கோம். கேக் வந்து சார் பனானா கேக்கு நாங்கள் வந்து நேச்சுரலாக பண்ணதான் வந்து. ஒவ்வொரு ஃப்ரூட்ஸில் வந்து என்னென்ன எசன்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம எசன்ஸ் இல்லாமல் ரெடி பண்ணி வெளியே கொண்டு வரணும், அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷனில் ஒவ்வொரு கேக்குகள் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கிறிஸ்மஸுக்கு வந்து நார்மலாக வந்து அசீஸ் வந்து நம்ம பண்ணக்கூடியது வந்து ப்ளம் கேக் தான் எல்லா மக்களுக்கும் வந்து தெரியும் வந்து. ஸோ எங்களுடைய பேக்கரி வந்த பிறகு வந்து கிறிஸ்மஸ் வந்து அதிகமான பனானா கேக் வந்து நாங்கள் வெளியே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் வந்து. ஸோ எங்களுக்கு கிறிஸ்மஸ்ன்னு சொல்லும்போது ஒரு கிறிஸ்மஸ் வந்து 12 டன்னில் இருந்து 15 டன் வரைக்கும் நாங்கள் கேக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஸோ ப்ளம் கேக் வந்து 1.5 டன் வரைக்கும் மார்க்கெட்டிங்கில் போயிட்டுருக்கோம் வந்து. இப்போ புதுசாக வந்து ப்ளம் புட்டிங் கேக் ஒன்று இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் மார்க்கெட்டிங்கில் வந்து நிறைய ஆர்டர்ஸ்கள் வந்துக்கிட்டு இருக்கு வந்து. அதையும் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். எல்லாருமே கேட்பாங்க, இந்த கடற்கரை கிராமத்தில் வந்து எதை நம்பி நீங்கள் வந்து இந்த தொழில் தொடங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய மனசில் உள்ள நான் படிச்சிருக்க தொழிலுக்கு மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது. மக்களுக்கு வந்து வித்தியாசமான ஒரு ஃபுட்டு டேஸ்டியாட்டு கொடுக்கும்போது கண்டிப்பாக நம்மளை தேடி மக்கள் வருவாங்க அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருந்தது. ஸோ அதனால் இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருந்து நிறைய மக்கள் வந்துட்டுருக்காங்க வந்து. எல்லா டிஸ்ட்ரிக் வந்து கிறிஸ்மஸை நாங்கள் வந்து கேக் அனுப்பி கொடுத்துட்ருக்கோம் வந்து. ஈவன் காலேஜு, ஸ்கூலு, சர்ச்சு, மேரேஜ் ஃபங்க்ஷன் இங்கேருந்து நாங்கள் கேக் அனுப்பி கொடுத்துட்ருக்கோம் வந்து. ஸோ அந்த 24th நடக்கக்கூடிய வியாபாரமாக அது மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் பிஸ்னஸ் வரும் அந்த அன்னைக்கு ஒரு நாள் வந்து. மற்றபடி ஆர்டர்ஸுகள்லாம் வெளியே ரெகுலராக போயிட்டுருக்கோம் வந்து.